நாங்கள் இப்பொழுது ஷாதிலியா டிவி என்றொன்றை போட்டிருக்கிறோம். இதை எல்லாரும் பார்ப்பாங்க, நானும் பார்க்கிறேன். பார்த்து நானும் இதில் ஒரு பகுத்தறிவு எடுக்க வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனபடியினால் நாங்கள் இதிலெல்லாம் ஆலோசனை பண்ணி பேச வேண்டி இருப்பதனால நான் அதிகம் பேச தேவையில்லை. நான் வேண்டுகோள் ஹாஜ் மஜூத் எங்களுடைய பாஜி அவருடன் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் எல்லாரும் மஷூரா பண்ண. நான் சீனங்கோட்டைக்கு அல்லாவுடைய கிருபையால் தலைமை கொடுக்கிற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு மிச்சம் பயங்கரமான ஒரு உலகம் பேத்துக்கொள்ளும் இந்த காலகட்டத்திலே எங்களை ஊர்லையும் பிரச்சனையில் வராமல் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாட்ட கேட்பது ஒரே ஒரு துவா. யார் யாரெல்லாம் பித்னா செய்ய நினைக்கிறாங்களோ, யார் யார் அந்த ஊரில் கெட்ட நடப்பு தவறான நடப்பு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஹிதாயத் கொடுத்து எங்களோட வழியில் வரணும் தான் உங்களோட எல்லாருடைய துவா இருக்கும். ஆனபடியினால் உலமாக்கள் அதிதி செல்லக்கூடியவர்கள் தயவு செய்து சீனக்கோட்டையில் மட்டுமல்ல, நீங்கள் எந்த பள்ளிவாசல்லையும் எந்த தாவியாக்கள்லையும் எந்த மஸ்ஜிதுகளையும் நீங்கள் தரீகா விஷயமாக பேசும் கொண்டிருந்தால் நீங்கள் தயவு செய்து அல்லாஹ்க்கா வேண்டி தரீகாவையும் குர்ஆனையும் அதீதையும் பேசியதே ஒழிய, இல்லாட்டி குர்ஆனையும் வைத்து தரீகாவை வச்சு பேசியதே ஒழிய வேற யாரையும் நீங்கள் தவறு சொல்லி பேசினால் அந்த நல்லெண்ணம் உள்ளிருந்து வரக்கூடியவனும் எங்களை விட்டு போவார்கள். நாங்கள் விட்டு கொடுத்து மனசை வென்று எங்கள் பாதையில் அவங்களை எடுப்பதுதான் எங்களுடைய கடமை. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஆனபடியினால் சீனக்கோட்டையிலே யார் யாரெல்லாம் எங்களை பிரிந்து வாருகிறார்கள், இந்த தருணத்திலே இந்த அழகான மஸ்ஜிதிலே அல்லாஹ் ஏற்படுத்தல யார் யாரெல்லாம் எங்களை பிரிந்து வராமல் நடக்கிறார்களோ, நான் சீனக்கோட்டை பள்ளி சங்கத்தின் தலைவர் என்ற ஹோதாவிலும் சீனக்கோட்டை பள்ளி சங்கத்தின் மற்றும் அங்கத்தின் சார்பில் எங்களுடன் வந்து கைகோர்ந்து சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக யார் யாரெல்லாம் இன்று இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி பணத்தாலேயும் அவங்களுடைய உடலாலேயும் பல பல வேலையிலையும் சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்னுடைய பள்ளி சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி இன்ஷா அல்லாஹ் இதைவிட வேள்மையாக அல்லாமல் அல்லாஹ் அடுத்த வருஷமும் இன்னும் அழகாயத்தாரத்துக்கு அல்லாஹ் கிருபை செய்வதாக. எனக்கு யாரையாவது என்னுடைய டிவி ஷாதிலியா டிவிக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். அது நல்ல ஒரு சேவை என்று தான் ஒரு மக்கள் சொல்லுகிறார்கள். அதை நல்ல முறையிலே யோசனை பண்ணி தீர ஆராய்ந்து உங்களுடைய அதுகளையும் செய்யக்கொள்ள வேண்டும் என்றும், இன்று பேர்வலை போலீஸால அநேகமாக எங்களுக்கு உதவியாக செஞ்சிருப்பார்கள். இன்னும் வேறு யாரெல்லாம் என்னென்ன முறையில் உதவி செய்யுங்களோ எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லாம் அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் வந்தது போல் எல்லாரும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிச்சம் அமைதியோடு உங்களுடைய ஊர்வாடுகளை பேசி சேர வேண்டும் என்று நான் அல்லாஹ்வுடன் கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை உங்களுடைய பள்ளி சங்க தலைவர் அல்லாஹ் தேசபந்து நௌபல் ஜாபி ராஜா அவர்கள் பேசினாங்க. நான் இங்க கொண்டு சொல்ல ஒரு முக்கியமான அவங்க ஒரு வேண்டுகோள் உலமாக்களுக்கு விடுத்தாங்க. உலமாக்களாகிய நாம் குறிப்பாக எங்க சுன்னத் ஜமாத்துடைய தரீக்கத்துடைய உலமாக்கள் தான் இருக்கிறாங்க. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர், அதனுடைய செயலாளர்கள் அண்மையில் நடந்த நோன்புக்கு முன்னால் நடந்த ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தில், அந்த கூட்டத்துக்கு இங்க இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய ஃபதில் மௌலவி, சில்மி மௌலவி, அஜ்வாத் மௌலவி, இங்க நிறைய உலமாக்களுக்கு வந்தாங்க. என்ன முடிவெடுத்திருக்காங்க தெரியுமா? நௌஃபல் ஜாபி ராஜா சொன்னதுதான் முடிவெடுத்திருக்காங்க. சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஏரியாவில் அதற்கு எதிரான எந்த பிரச்சாரங்களும் பகிரங்கமாக பண்ணக்கூடாது, ஸ்பீக்கர் போட்டு செய்யக்கூடாது. இப்படி ஒரு ஜாவியா கிட்ட இருக்கும்போது அது கிட்ட கொண்டு போய் இன்னொரு மாற்று இயக்கமான ஒரு பள்ளியை கட்டக்கூடாது. அப்படி ஒரு சட்டத்தை அங்க உருவாக்கி வச்சிருக்கிறான் ஜமியத்துல் உலமா. இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் உங்களுக்கு முன்னால சொல்லப்பட்டுக்கிட்டு வரும், அது மறக்க முடியாது. அதே போன்ற ஒரு இன்னொரு தரீக்கத்தை எதிர்க்கிற ஒரு கூட்டத்தில் போய் நாங்க பள்ளி கிட்டாங்க சண்டை பிடிச்சால எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு தரீக்கா சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவை பின்பற்றுகின்ற ஒரு ஏரியாவில் அதை எதிர்க்குகின்ற ஒருவர் அல்லது அதுக்கு சம்பந்தமான ஒரு மஸ்ஜிதையோ ஒரு சங்கத்தை நிறுவக்கூடாது. இது ஜமியத்துல் உலமாவுடைய சட்டம், தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம்.
இது நல்ல ஒரு விஷயம் ஜமியத்துல் உலமா செய்திருக்கிறார்கள். பள்ளி கட்டவும் கூடாது, சங்கங்கள் இயங்கவும் கூடாது, பகிரங்கமாக மைக்கில் போட்டு ஸ்பீக்கர்ல பயான் பண்ணவும் கூடாது. எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு செய்தியை ஜமியத்துல் உலமாவில் அன்று நாம் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய தரீக்கத்துடைய உலமாக்கள் நிறைந்த பேர்கள் நாங்கள் சென்ற பொழுது அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒரு நல்ல ஒரு முடிவு. ஆகையினால யாரையும் தாக்கக்கூடிய கட்டாயம் அவசியம் இல்லை. ஆகையினால நாம் சுன்னத்துல் ஜமாஅத் அகீதாவை பின்பற்றுகின்றவர்கள் எங்களுக்குள்ள அவர்கள் வந்து ஸ்பீக்கர் போட்டு பயான் பண்ணா தான் குழப்பம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அவங்களுக்கு ஜமியத்துல் உலமா சொல்றது நீங்க பயான் பண்ணாதீங்க, அப்படி செய்ய போகாதீங்க. எங்கட ஓடர் இல்ல, ஜமியத்துல் உலமாவுடைய ஓடர். இதுகிட்ட தாவியா கிட்ட போய் இன்னொரு தௌஹீத் ஜமாஅத்துடைய பள்ளியோ வேற ஒரு பள்ளியோ கட்டாதீங்க. கட்டின பிரச்சனை வரும், கொலை வரும், சண்டை வரும், சச்சரவு வரும், தெரியும். ஆகையினால இது பக்குவமான முறையில் இந்த நடைமுறையை நாம் உலமாக்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே தரீக்கத்துடைய நிறைஞ்ச இடம், உலமாக்கள் ஹுலஃபாக்கள் நிறைஞ்ச இடம். நாங்களும் அந்த விஷயத்தில் ஜமியத்துல் உலமாவுக்கு உறுதுணையாக ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்லிக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் நாம் தரீக்கத்தை பின்பற்றுகின்ற இதற்கு எதிராக செயல்படும் பொழுது அப்படியான ஒரு சங்கம் உருவாகுமாக இருந்தால், தரீக்கத்துக்கு அல்லது ஷாதுலியா தரீக்கத்துக்கு எதிராக யாராவது ஒரு சங்கத்தை உருவாக்கினா நீங்க தாராளமாக ஜமியத்துல் உலமாவுக்கு எழுதலாம். இப்படி நடந்துகிட்டு இருக்குது. நீங்க தான் சொன்னீங்க பஹஜி இப்படி பயான் பண்ணினாரு, நீங்க போய் செய்றீங்களே, இது என்ன செய்யலாம் அவங்ககிட்ட கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க உங்களுக்கு ரிப்ளை தருவாங்க. நல்ல ஒரு விஷயம். அல்லாஹ் பரக்கத் செய்யணும் எல்லா உலமாக்களுக்கும், அந்த உலமா சபைக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த மேலான மஜ்லிஸை நாம் இதோட முடிச்சுக் கொள்வதோட, சீனங்கோட்டை ஜும்மா பள்ளி சங்கத்தின் அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள், இதை பாதுகாத்து வருகின்றவர்கள், இந்த மஸ்ஜிதுகளை ஜாவியாக்களை பாதுகாத்து வருகின்றவர்கள், உங்களுக்கு நாம் உலமாக்கள் என்ற சார்பில், ஹலீஃபாக்கள் என்ற சார்பில் நாம் உங்களுக்கு துஆ செய்து கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொட்டவத்தை ரவுலத்து ஷாதுலியா அத்கியாத்து ஷாதுலியா ஜும்மா பள்ளி வாசல் ஜாவியாவில் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 14ஆம் தேதி மனாக்கிப் தமாம் நடக்கும். இங்கு வந்த எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அங்க கலந்துக்குவாங்க. இப்ப சீனங்கோட்டைக்கு அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. சீனங்கோட்டையில் நிர்வாகிகள், அங்க இருக்கிற உலமாக்கள், முக்கத்தமீங்கள், முன்சீதிங்கள் வேலை வெட்டியெல்லாம் போட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கலந்து கொண்டாங்கன்னா அந்த கைகோருகத்துக்கு ஒரு பதில் வரும். இல்லாட்டி சும்மா கையை கூட அதுக்கு போல அடிச்சு கொள்றது இல்லை, சண்டை பிடிச்சு கொள்றது இல்லை. இன்ஷா அல்லாஹ் ரைட். வேற விஷயம் ஜலா செல்லவா லா இலாஹா இல்லா அல்லாஹ் லா இலாஹா இல்லா அல்லாஹ் லா இலாஹா இல்லா அல்லாஹ். துஆ فقط محمد على الميكروفون ندعو من سعادتكم الدعاء. والله تدعو لنا والله ان شاء الله. بسم الله الرحمن الرحيم. امين. احنا نؤمن نبغى منكم الدعاء، نبغى منكم الدعاء يا سعادة شيخنا. أيها سيدي، بسم الله الرحمن الرحيم، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا بسم الله الرحمن الرحيم. آمين. اللهم جد علينا بعفو وعافية وصفح وتجاوز من عندك وفتوح وقرب وتجلي ونور وأنوار حتى نفنى فيك وندوب حبا بك ونصول ونجول بفضلك وتشرق أنوارنا بمعرفتك وتضيء نفوسنا بأسرارك وتصفى قلوبنا بقربك. آمين. وتبصر أعيننا بأنوارك وتلهج ألسنتنا بذكرك وتسير أقدامنا في مرضاتك وتبطش أيدينا بقوتك.